டேய் ஹெல்மெட் போடு. உங்ககிட்ட சோகத்துல அதை மட்டும் மறக்காத. ஹெல்மெட் போடு. ஐயா சக்தி, சக்தி வேலு, சக்தி. அம்மா, ஐயா அம்மா பார்க்க பிடிக்கலையா? போய்கிட்டே இருக்க. அம்மா, உங்ககிட்ட என்ன சொல்லியிருக்கேன்? இந்த பூமியே தலைகீழா போனாலும் என் ஒத்த எம்ம கூட அசையாது. ஒரு சொட்டு கண்ணீர் என் மொத்த உசரி அசைச்சிடும் சொல்லியிருக்கேன்ல. கண்ணத்தோடமா, கண்ணத்தோடமா. இல்லையா, நான் அழலையா, நான் அழல. அழக்கூடாது. ஜோதியா? ஆத்தி, என் புள்ள ஜோதியா? எங்க மகளா? ஆமா சித்தப். அப்பா எப்படிப்பா இருக்கீங்க? எனக்கு என்னடா ராசா, பாத்தில சுத்தி எம்பிட்டு வேலைக்காரங்க இருக்காங்க. ஒரு சொடக்கு போட்டா கேட்டது கிடைக்கும், சொன்னது நடக்கும். என்ன நாகரத்னம், பிள்ளைய சொல்லி கூட்டு வர மாட்டியா? போகும்போது எல்லா விவரத்தையும் சொல்லிடுறேன். புள்ள நல்லா வளர்ந்துருச்சுல. பிறந்தப்ப இம்புட்டோண்டு இந்த கை நீளம் கூட இருக்க மாட்டாங்க. எங்க அம்மா என்ன படிக்கிறீங்க? படிச்சு முடிச்சிட்டேன். வக்கீலுக்கு படிச்சிருக்கா. நெஞ்சுக்குள்ளே போட்டு வளர்த்த மகளை இன்னைக்கு தொட்டு கூட பார்க்க முடியலையேவா? இந்த 14 வருஷத்துல ஜெயிலுக்குள்ள வந்ததுக்கு முதல் தடவை பத்தாம வருத்தப்படுறேன். ஏமா, நான் தப்பு பண்ணிட்டேனோ? கலங்காதையா, கலங்காத. நானு எப்பவும் வர்ற மாதிரி உன் ரூமுக்கு தான் வந்து பாக்குறதா இருந்தேன். இந்த போலீஸ்கார பயலுக்கு தான் நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டானுங்க. பாட்டி, அது இல்ல, வர அவசரத்துல ஜட்ஜு கிட்ட பெர்மிஷன் லெட்டர் வாங்குறதுக்கு மறந்துட்டோம். அடுத்த தடவை தனி ரூம்லயே மீட் பண்ணலாம்ப்பா. பாட்டி, நான் அப்பா கிட்ட பரோல்ல எடுக்கலாமான்னு கேட்டு பாக்குறேன். சக்தி அப்பா நம்ம கூட 1 மாசம் வரைக்கும் இருக்கலாம். அம்மா பாத்தியா, இதுதான் நம்ம ரத்தம், நம்ம உசுறு. அப்ப பரவல் எடுக்க போறியாமா? ட்ரை பண்ணலாம்ப்பா, முடியும்.
வேணாம். ஏன்யா? ஆஹா. எல்லாரையும் பார்த்தா மனசு லேசாயிரும், செய்ய வேண்டிய வேலை மறந்து போயிடும். அம்மா, அவ இருக்காளே இங்க வந்தா, அவதான் யாருப்பா? அவதான். உனக்கு தெரியாது. அம்மா, இன்னைக்கு உன் பேரை சொல்லி என்னை வர வச்சுட்டான். பார்த்தேன்யா, நான் வரும்போது அவ போறத பார்த்தேன். அப்படியே அழுது நடிச்சு என்னை ஏமாத்த பார்த்தா. கையில தூக்கு சட்டி இருந்துச்சு பாத்தியா? விஷம். என்ன கொள்ள அவ கையாலேயே சோத்துல கலந்து கொண்டு வந்த விஷம். சதிகாரிமா. ஐயோ இல்லப்பா, அவங்க மா, அப்படி போய் நில்லு. அப்பாவும் பாட்டியும் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். 5 நிமிஷம். அப்படி போய் நில்லு. அம்மா சொன்னது நடந்துருச்சுல்ல? 15 வருஷமா அவளை பார்க்கவே இல்லை. பாசத்தை காட்டி நடிப்பா, ஏமாந்துடக்கூடாதுன்னே பார்க்கல. இன்னைக்கு உன் பேரை சொல்லி நீ ஏமாத்திட்டான். விடக்கூடாதியா சக்தி? அவளையும் அவளை சேர்ந்தவங்களையும் ஒத்தர கூட விடக்கூடாது. விட மாட்டேமா, விடவே மாட்டேன். எங்க அம்மா கௌரவத்தை கொன்னவளை சும்மா விடுவேனா? இரு, இன்னும் கொஞ்ச நாள் தான். முன்னாடி மாதிரி சாட்சி வச்சுக்கிட்டுலாம் செய்ய மாட்டேன். யாருமா? அவளா? அவ புருஷனா? இன்னைக்கு அவ மகனை கூட்டு வந்திருந்தா. அவனா? யாரு? நீ சொல்லு. முதல்ல யாரு? என்னடா, சித்தப்பாவை பார்த்துட்டு வர்றீங்களா? எப்படி இருக்கான் அவன்? இருக்காரு. சின்ன வயசுல நான் எப்படி பார்த்தனோ அதே சக்தி அப்பாவா அப்படியே இருக்காரு. மாறல. அவரோட கோவம் எதுவுமே மாறல. அதே கோவம்னு ஒரே வார்த்தையில சொல்லிட முடியாது. கொலவெறி ஊறி போய் I'm sorry pa. I'm very sorry to say this. ரத்த வெறி பிடிச்ச கொடூர மிருகம் மாதிரி இருக்கார். என்ன வாய் ரொம்ப நீளுது? அவன் என் கொலசாமி. கொலசாமி கொலசாமின்னு அவர் கையில அருவாளை தூக்கி கொடுத்துட்டீங்க. கொலசாமியோட வேலை கொலை செய்யறது மட்டுமா? ஜோதி, நீ இத பத்தி பேச வேண்டாம். அப்பா, நான் பேசாம வேற யார்ப்பா பேச முடியும்? ஜெயில இருக்கிறது என் சித்தப்பாப்பா. 8 வயசு வரைக்கும் என்ன தூக்கி வளர்த்தவரு. ஜோதி, நீ ரூம்ல போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடு, அப்புறமா பேசிக்கலாம். வாமா, மேல போலாம். வாமா ஜோதி, சொன்ன கேளு. வான்னு சொல்றேன்ல. ஏத்தா,
உன் அம்மா தான் சொல்றாள்ல, கேளு. அப்ப நான் சொல்றத மட்டும் யாரும் கேட்க மாட்டீங்க இல்ல? அப்படி இல்லடா, சில விஷயங்களை உன்னால சரியா புரிஞ்சுக்க முடியாது. மேலோட்டமா மட்டும் பார்த்து புரிஞ்சுக்கிற விஷயம் இது கிடையாது. இல்ல, நான் பேச போறதான் உங்களால புரிஞ்சுக்க முடியல. அதனாலதான் போன்னு என்ன விரட்டுறீங்க. அப்படின்னே வச்சுக்குவோம். புரியாதவங்க கிட்ட பேசி என்ன ஆக போகுது? என் மகன் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் சொத்து சொகத்தை விட விலை அதிகம் நம்புறவனா? அது எதுக்கு வீணா விரயம் பண்ணிக்கிட்டு? போ, ஒரு ரூம்ல போய் ஏதாவது படி, இல்ல டிவிய பாரு, இல்ல கண்ணை இருக்க மூடிக்கிட்டு தூங்கு. தூக்கம் வராது பாட்டி. நீங்களும் சித்தப்பாவும் பேசினதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் என்னால எப்படி தூங்க முடியும்? பொட்டு கேட்டியா? இல்ல, காரை வெளியே எடுக்க சொல்றாங்க, நான் கேட்டுக்கு வெளியே வெயிட் பண்றேன்னு உங்ககிட்ட சொல்றதுக்கு வந்தேன். அப்பதான் எதேச்சியா கேட்டேன். ஜோதி, அப்பா ப்ளீஸ் என்ன கொஞ்சம் பேச விடுங்க. உங்க மேலயும் பாட்டி மேலயும் எனக்கு ரொம்ப மரியாதை இருக்கு. பாட்டி மேல மரியாதையை தாண்டி பயமும் இருக்கு. நீங்க 2 பேரும் அண்ணனையும் என்னையும் செல்லமா பாசத்தை கொட்டி வளர்த்திருக்கீங்க. தப்புங்கிறியா? இல்ல, சித்தப்பா கிட்ட நீங்க பேசினது தப்புன்னு சொல்றேன். அவரு ஜெயில இருக்கிறதுக்கு சாமி தான் காரணம்னு எந்த கோவில் வாசலையும் நீங்க மிதிக்க மாட்டேங்கிறீங்க. ஆனா நீங்களே அவரை கொலை பண்ண தூண்டுறீங்களே. பாட்டி, கௌரவம் கௌரவம்னு கொலைகாரனா மாறி இத்தனை வருஷம் ஜெயில இருக்காரு. அவருக்குன்னு ஒரு குடும்பம், அவருக்குன்னு ஒரு வாழ்க்கை எதுவுமே இல்ல. இனிமேலாவது அத பத்தி யோசிக்கலாம். அவரு யோசிக்கிறாரோ இல்லையோ, நாம அத பத்தி யோசிக்கலாம்ல. என் பாட்டி, அவருக்கு மிஞ்சி போனா ஒரு 40-45 வயசு இருக்குமா? 40க்கு மேலதான் வாழ்க்கைய ஆரம்பிக்குதுன்னு இங்கிலீஷ்ல ஒரு பழமொழியே இருக்கு. அத அவருக்கு புரிய வச்சு மாத்தலாம்ல. அத விட்டுட்டு நீங்களே அந்த குடும்பத்தை கொல்லுன்னு சொல்றதெல்லாம் தப்பு பாட்டி, பெரிய தப்பு. புரியுதா பாட்டி? நான் பேசுறது கொஞ்சமாவது உங்களுக்கு புரியுதா? பேசியாச்சுல்ல, போ, போய் உன் ரூம்ல இரு. பாட்டி, நான் இதுக்கு மேல ஒரு வார்த்தை கூட உன் வாயில இருந்து வரக்கூடாது. அம்மா, அவ ஏதோ தெரியாம பேசிட்டு இருக்கா. தெரியாம பேசிட்டு இருக்காளா? வக்கீலுக்கு படிச்சிட்டோங்கிற மெதப்புல என்னையே குத்தவாளியாக்கி பேசிட்டு இருக்கா உன் மக. அப்படி இல்ல. பாட்டி, நான் அந்த அர்த்தத்துல பேசாத. நான் தவமிருந்து பெத்த புள்ளடி அவரு. ஒருத்தியால சதிஞ்சு போன என் பரம்பரை கௌரவத்தை காப்பாத்த என் செல்ல புள்ளைய நானே பலிபீடத்துல வச்சிருக்கிறேன். செத்து போன என் கௌரவத்தை உசுரோட கொண்டு வர நான் பெத்த மகனையே களத்துல இறக்கி இருக்கிறேன். எனக்கு இருக்கிற வலிய விட உங்க வலி பெருசோ? நித்தமும் ரத்த கண்ணீர் வடிக்கிறேன்டி. இழந்தவளுக்குதான்
இழப்போட வலி என்னன்னு தெரியும். ஏன் இழக்கணும் பாட்டி? ஏன் அவ்வளவு வலி அனுபவிக்கணும்? எப்பவோ நடந்த விஷயம், அது மறந்துடலாமே. ம்? அந்த கார்த்திக் பயலுக்கும் உனக்கும் சின்ன வயசுல எப்பவோ நடந்த சண்டை. அதை இன்னமும் ஞாபகம் வச்சுக்கிட்டு இப்பவும் அவன் பேரை கேட்டதும் நீ ஏன் கொதிக்கிற? பாட்டி, அது கோவம், கொலவெறி இல்ல. கண்ணுக்கு தெரியாத கௌரவத்தை காப்பாத்த கண்ணு முன்னாடி இருக்கிற அத்தனை உயிரையும் எடுக்கணுமா? எடுக்கணும். எடுத்துத்தான் ஆகணும். கடவுள் கூட தான் கண்ணுக்கு தெரியல, அதுக்காக கும்பிடாம இருக்குமா? காத்து கூட தான் கண்ணுக்கு தெரியல, அது மூக்கு வழியா போய் வெளியே வந்தாதான் உசுறு வாழ முடியும். கூட்டுக்குள்ள இருக்கிற உசுறு மாதிரி, காத்து மாதிரி, கடவுள் மாதிரி எனக்கு கௌரவம் முக்கியம். என் புள்ள வெளியில வருவா, கொலைதான் செய்வான். அவரை காப்பாத்துறதுக்கு தான் உன்னைய வக்கீலுக்கு படிக்க வச்சது. எனக்கு அறிவுரை சொல்றதுக்கு இல்ல. வா. இந்த பேச்சுவார்த்தை இதோட போச்சு. மறுபடியும் இந்த வீட்ல யார்கிட்டயாவது இத பத்தி பேசுன, இதுவரைக்கும் நானே பார்க்காத நாகரத்னத்தை நீ பாப்ப. போ. பாட்டி, ஓடி மேல. ஜோதி, ஜோதி, கொஞ்சம் நிதானமா பேசியிருக்கலாம். டேய், ஒரே 1 லிட்டர் பெட்ரோல் அது. அதை வாங்கிட்டு வர்றதுக்கு இம்புட்டு நேரமாடா? என்ன தேவை காரணம் சொல்லிக்கிட்டே இரு. நான் வீடு போறதுக்கு முன்னாடியாவது வந்து சேரு. சாரிம்மா, சாரிம்மா, தெரியாம இடிச்சிருச்சு. டேய் டேய், நான் போன் வைக்கிறேன், சீக்கிரம் வந்து சேரு. மிஸ்டர் ஒயிட், என்னது லா பாயிண்ட் லட்சுமி குரல் மாதிரியே இருக்கு. லட்சுமி, லா பாயிண்ட் லட்சுமி, எப்படிங்க நான் தானே கண்டுபிடிச்சீங்க? ஏன் எப்பவுமே உங்களால மட்டும்தான் எங்களை கண்டுபிடிக்க முடியுமா? எங்களால முடியாதா என்ன? நாங்களும் கண்டுபிடிப்போம். இல்லைங்க, நான் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஸ்பெஷலான காரணம் உண்டு. அடங்கப்பா, அதே மாதிரி நாங்களும் கண்டுபிடிக்க ஒரு ஸ்பெஷல் காரணம் இருக்கு. ஏங்க, அப்படியே நடந்துகிட்டே பேசலாமா? பேசலாமே. சரி, சொல்லுங்க. சரி. ஏங்க நீங்க தான் சரின்னு சொல்லுங்கன்னு சொன்னீங்க. பரவாயில்லையே.
இவ்வளவு அப்செட்லயும் நல்லா காமெடியா பேசுறீங்க. ஆ. என்னாச்சுங்க? ஆ, இல்ல நான் அப்செட்டா இருக்கேன்னு உங்களுக்கு யார் சொன்னாங்க? நீங்க தான். நானா? ஆமா, அது லைட் வெளிச்சம் அடிச்சப்போ நான் தான் பார்த்தேனே. அந்த 2 பெரிய கண்ணும் நல்லா கலங்கி போய் நீங்க கூட மூக்க அப்படின்னு லேசா உறிஞ்சிங்களே. ஆ? அப்புறம் அப்புறம் அது இல்லைங்க, உண்மையாவே நீங்க ரொம்ப அப்செட்டா இருக்கீங்க, அது எனக்கு தெரியும்னு சொன்னேன். எப்படி எப்படி தெரியும்? அறிவால பாக்குறவன் முகத்தையும் குணத்தையும் வேணா கண்டுபிடிப்பான். ம்? ஆனா மனசால பாக்குறவன் மட்டும்தான் அந்த மனசுக்குள்ள என்ன இருக்குங்கிறத கண்டுபிடிப்பான். இல்ல அப்படின்னு எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, அத தான் சொன்னேன். ஏங்க, நெசமாவே நீங்க அப்செட்டா தானே இருக்கீங்க? என்னங்க? யூ ரைட் மிஸ்டர் ஒயிட். கொஞ்சம் பெரிய அப்செட்ல தான் இருக்கேன். நமக்கு பிடிச்சவங்க, நம்ம மேல உயிரே வச்சிருக்கிறவங்க, நமக்கு ஒண்ணுனா உயிரே கொடுக்கறவங்க நம்மள காயப்படுத்துவாங்களா? டக்குன்னு உயிரே வலிக்கிற அளவுக்கு காயப்படுத்த செய்வாங்களா? செய்வாங்க. ஆமாங்க, நமக்கு நம்ம பார்வையில தெரிகிறது, நாம புரிஞ்சுகிட்டது, இதெல்லாம் மட்டும்தான் சரின்னு நம்புவோம். ஆனா அதுல உண்மை என்னன்னா, அவங்களுக்கு, அதாவது யாருன்னா நம்ம மேல உண்மையா உயிரா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும். எல்லாரோட பார்வைக்கும் எல்லாரோட அறிவுக்கும் உண்மையாவே அது பெரிய தப்புன்னு தெரிஞ்சும் கூட, ஆனா அத அவங்க உணராம இருந்தா, நமக்கு பிடிச்சவங்க தப்பு பண்ண நாமே அனுமதிக்கலாமா? கூடாததான். ஆனா கூட கொஞ்சம் வெயிட் பண்ணி புரிய வைக்கலாங்க. முடியுங்க. இல்லங்க, மனசு எப்பெல்லாம் உடனே சொல்ல துடிக்குதோ அப்பெல்லாம் லேசா நம்ம நம்பிக்கைய வச்சு அதை மெல்ல அடக்கணும். அப்புறமா நேரம் சரியா இருக்கும்போது மெல்ல பேசி புரிய வச்சிடலாங்க. புரியலையே. புரியாதுங்க. எங்க அப்பா சொல்ற வரைக்கும் எனக்கே அது புரியலைங்க. உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? உங்களுக்கு எப்பெல்லாம் மனசு சங்கடமா இருக்குன்னு தோணுதோ, உடனே இதை பேசணும், சண்டை போடணும் அப்படிலாம் தோணுதோ, அப்ப மட்டும் அந்த கோபுரத்தை பாருங்க. பார்த்தா அது உங்களுக்கு ஒரு பதில் சொல்லும்.